வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் சிக்கன், அதாவது வெங்காய சிக்கன். வெங்காயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன். இது வீட்டு மசாலாத்தூள், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக, அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து லேசாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். லேசாக அதை கொஞ்சம் அலசி அந்த வேஸ்ட் ஆகாமல் அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஒரு 3 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதுக்காக 1 கிலோ எடுக்க வேண்டாம். நம்ம இந்த பாத்திரத்தில் எவ்வளோ சிக்கன் வச்சுருக்கோமோ அந்த அளவு நம்ம வெங்காயம் எடுத்தால் போதும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கனும் வெங்காயமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனும் வெங்காயமும் அதிகமாக ஈக்குவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இறக்கியிருக்கேன். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதிலே நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா எல்லாம் நல்லா மசாலாலாம் மொத்தமாக சேர்ந்து ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். வித்தியாசமான முறையில் ஆனியன் சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.